அண்மை செய்தி. டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார். விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம் நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி சுப்பிரமணியம், ஏற்கனவே துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தமிழ்நாடு அரசோட முரண்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? இந்த சந்திப்புல என்னென்ன பேசப்பட வாய்ப்பு இருக்கிறது? ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல பல்வேறு உரசல்கள் தொடரும் நிலையிலே ஜனவரி மாதத்திலே தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அப்போது வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரை நடைபெறும். சென்ற முறை ஆளுநர் உரை நடைபெற்ற போது, அதாவது 2024 வருடத்தின் முதல் சட்டசபை கூட்டத்தொடரிலே ஆளுநர் உரை தொடர்பான சர்ச்சை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்போது தமிழக அரசு மற்றும் ஆளுநர் தரப்பு என பல்வேறு விதமான கருத்துக்கள் மாற்றி எதிர்கருத்துகள் வலியுறுத்தப்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது மீண்டும் ஜனவரி மாதத்திலே சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. ஆளுநர் உரை நடைபெற வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் ஆளுநர் RN ரவி டெல்லியிலே பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். பிரதமர் அலுவலகத்திலே நடைபெற்ற இந்த சந்திப்பிலே பல்வேறு அரசியல் விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட்டுள்ளன என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நிலுவையில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ஆளுநர் எடுத்துரைத்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது. இதை தவிர தமிழகம் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சனைகள், அதாவது தமிழக மீனவர்கள் பிரச்சனை போன்ற விஷயங்களை தமிழக அரசு தொடர்ச்சியாக மத்திய அரசின் தலையீட்டின் மூலமாக தீர்த்து வைக்க வேண்டும் என விரும்புகிறது. அது போன்ற விவகாரங்களும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆளுநர் மாற்றப்படுவார் என கடந்த ஒரு வருடமாக பல முறை செய்திகள் வந்திருந்தன. ஆனால் அப்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்படி செய்திகள் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் வதந்திகளாகவே இதுவரை இருந்து வருகின்றன. இத்தகைய வதந்திகள் எல்லாம் தற்போது அடங்கியிருக்கும் நிலையில்தான் ஆளுநர் RN ரவி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்து எந்த விதமான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இல்லை எனவும், மரியாதை நிமித்தமான சந்திப்பு என வழக்கப்படி தெரிவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஆளுநர் ரவி டெல்லியிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிற அமைச்சர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சந்திப்புகள் தொடர்பான தாக்கம் வரும் நாட்களிலே தெரிய வரும் என நாம் எதிர்பார்க்கலாம். பாலசுப்ரமணியம், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி சுப்பிரமணியம்.